ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் பிரச்சனைகள் தீர்றதுக்கு நாம் எந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டவங்க வீட்டில் கண்டிப்பாக அதாவது தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க. ஆலயத்துக்கு போகிறவங்களாக இருந்தாலும் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. தீபம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதற்கான எண்ணெய், திரிப்போ இது எல்லாமே நாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபம் நம்முடைய பிரச்சனையை தீர்க்கும். இந்த தீபத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். கஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் நம்ம வாழ்க்கையில். அதை சரி செய்வதற்குரிய முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள தான் செய்யணும். இப்போது ஒரு சில பிரச்சனைகளுக்கு எவ்வளவு தான் முயற்சிகளை நாம் செஞ்சாலும் அந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த சூழ்நிலையில் தெய்வமே கதி அப்படின்னு தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டுதலையும் முன்வைப்போம். அப்படி குறிப்பிட்ட பிரச்சனை தீர்றதுக்கு வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த 3 கிழமையில் மட்டும்தான் ஏற்றணும். அதே போல் இந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்றக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பூஜை அறையில் நாம் ஏற்றக்கூடிய தீபத்தை எப்போதும் போல் ஏற்றுனதுக்கு அப்புறமா இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபத்தை எந்த நேரத்தில் வேண்டும்னாலும் நாம் ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது வேப்ப எண்ணெயாக இருக்கணும். இந்த வேப்ப எண்ணெயால் நாம் தீபம் ஏற்றும்போது நம்மிடமும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக நீங்கும். வீட்டில் தென்மேற்கு திசையில் எந்த அறை இருந்தாலும் அந்த மூலையில் ஒரு சிறிய தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டுக்கு மேலே இந்த அகல் விளக்கை வைங்க. அந்த அகல் விளக்கு சற்று கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த அகல் விளக்குக்கு நிறைய வேப்பெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பஞ்சுத்திரி போட்டு பிறகு அந்த எண்ணெயில் நெல்லிக்காயின் கொட்டைகள் இருக்குது இல்லையா, அதை 6 எண்ணிக்கையில் போடுங்க. இந்த நெல்லிக்காய் கொட்டை நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நாமே நெல்லிக்காய் வாங்கி அதை நம்ம அந்த கொட்டையை நீக்கி அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இதில் நாம் 2 சிட்டிகை வசம்பு பொடி சேர்க்கணும். வசம்பை வாங்கிட்டு காய வச்சு நாமே வீட்டில் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொடியில் 2 சிட்டிகை அந்த எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றுங்க. அதுக்கப்புறமா ஒரு சிறிய வசம்பு கட்டையை அந்த எண்ணெயில் போட்டு நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து அந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுடைய எந்த பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை தீரணும்னு சொல்லி முழு மனதோட குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த தீபமானது குறைந்தது 1 மணி நேரமாச்சும் எரியணும். அடுத்த முறை தீபம் ஏற்றும் போது அகல் விளக்கை சுத்தம் செஞ்சு புதுசாக வேப்பெண்ணெய், புதுசாக திரி போட்டு நெல்லிக்காய் கொட்டை, வசம்பு கட்டை எல்லாமே புதுசாக உபயோகப்படுத்திக்கலாம். ஏற்கனவே இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தது இருக்குது அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க. புதுசாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கோங்க. வசம்பு பொடி மட்டும் புதுசாக போடணும். ஏன்னா அது பொடியாக இருக்குதுல்ல, அதனால இப்படி நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் தீபம் ஏற்றி வச்சு குறிப்பிட்ட அந்த பிரச்சனையை தீரணும்னு வேண்டிக்கிறதுனால சீக்கிரமே நமக்கு அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். முழு மனதோட தெய்வ நம்பிக்கையோட இந்த தீபத்தை ஏற்றி வச்சு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமான முறையில் குலதெய்வத்தின் அருளால்
அவங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக நீங்கும். நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க, பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை நினச்சி இது நமக்கு ரொம்ப இந்த விஷயம் பிரச்சனையாக இருக்கே, இதனால் நம்ம குழப்பத்தில் இருக்கோமே அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நிச்சயமாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நம்பிக்கையாக செய்யுங்க. எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு அந்த பரிகாரம் செய்யும் போதே நமக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு பாசிட்டிவாக நினச்சிட்டு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதில் நல்ல வழி கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.